ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். தனுசு ராசிக்கு ராகு பகவானை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறோம். ராகு பகவான் தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்கள் கொடுப்பாரு, அது போக தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே ராகு திசை வரும். நான் ஒரு ரஃபாக தான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இருக்கும். 45 வருஷத்துலேருந்து ஒரு 18 வருஷம் 63 வயசு வரைக்கும் இருக்கும். ஒரு வயதான காலத்தில் தான் வரும். சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே வரும். 40 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 25 வயசுக்குள்ளே வரும். சரியா? 22 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 40 வயசு வரைக்கும் நடக்கும். ஓகே, இந்த ரேஞ்சில் தான் ராகு திசை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இருக்கும். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற காலத்தில் வந்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற காலத்தில், அதாவது நம்ம ஒரு வாலிப பருவத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ராகு திசையை கடக்கிற சூழ்நிலை தனுசு ராசிக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தனுசு ராசிக்கு கோச்சாரத்தில் ராகு எப்படி இருக்கார் அப்படி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். மீனத்தில் இருக்கிறாரு. மீனத்தில் இருக்கிற ராகு ஓரளவு அமைதியான வாழ்க்கை தான் கொடுப்பாரு, கட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வு இருக்கும். மதம், இறை வழிபாடு தொடர்பு இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், இப்படி பல திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க, கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்ல ரீச் ஆவாங்க. கோச்சாரத்தில் இருக்கிறாங்க, அதை செய்வார். அதுபோக ராகு தன்னுடைய தசாபுத்தியில் தான் பலன்களை காட்டுவார். பொதுவாக ராகு சுயல்பு இல்லாத கடகம். அவருக்குன்னு ஆதிபத்தி விசேஷம் கிடையாது, வீடு கிடையாது, ஆட்சி வீடோ உச்ச வீடோ நீச வீடோ கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோமோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரி செய்வார். அடுத்தவன் சட்டையை போட்டுக்கிற மாதிரி தான். இப்போ குரு வீட்டில் இருக்கிறாருன்னா குரு மாதிரி தான் செய்வார். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு நல்ல இடத்துல உட்காரணும். சரியா? இப்படிலாம் நிறைய இருக்குது. ராகுவை பற்றி பேசுகிறதுங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு. நிறைய நேரம் பேசலாம். ஒரு நாள் முழுக்க கூட பேசிகிட்டே இருக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்டாப் இல்லாமல் பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது ராகுவை பற்றி. பட் நமக்கு சுருக்கமாகவே நான் சொல்கிறேன், ரத்தன சுருக்கமாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ ஒரு வீடியோக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன், இல்லைனா பகுதி 2ன்னு போடுறேன். ஏன்னா ராகுவை பற்றி சொல்லிக்கிட்டு தான் அவருடைய தசாபத்தி பற்றி பேசணும். ஏன்னா ராகு 2 விதமாக பலனை கொடுப்பாரு. தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜடகாரகத்துவம், உயிர்காரகத்துவத்தை கொடுப்பாரு. அதாவது வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. அவர் ஜனன ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருந்தார்னா அந்த பலன்களை வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. அதுபோக அவருடைய ஆதிபத்திய விசேஷத்தை தசாபுத்தியில் கொடுப்பாரு, காரகத்துவத்தையும் கொடுப்பாரு. ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அவர் கொடுக்க தான் செய்வார். அதனால தான் ராகு திசைங்கிறது ஒரு பெரிய முக்கியமான திசையாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தங்களுக்கு ராகு திசை முடிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை. ராகு திசை சீக்கிரம் முடிஞ்சிடணும் வாழ்க்கையில். ஏன்னா உயிர் இழப்பை கொடுக்குறவர் அவர் தான். உறவு முறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, சில உயிர் இழப்புகளை கொடுக்குறவர் அவர் தான். ஏன்னா அதை சந்திக்க வைக்கிறவர் ராகு தான். அப்பேற்பட்ட ராகு திசை தனுசு ராசிக்கு இப்போதைக்கு நான் சொன்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்ருக்கோம். பொதுவாக ராகு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக லக்கணத்தில் இருக்கக்கூடாது. லக்கணத்தில் இருந்தாருன்னா சில உச்சத்தை கொடுப்பாரு, சில யோகத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் ஜாதகரை சில அசைவர கோளாறை கொடுத்துருவார். சோம்பேறித்தனம், சில என்ன சொல்கிறது, காரிய தடங்கள், டயத்துக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அசுவ பலன்கள் கொடுப்பாரு. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாமத திருமணத்தை கொடுப்பாரு. திருமண அமைப்பிலும் சில உன்னத நிலையை கொடுக்க மாட்டார். அதுபோக ராகு 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். உபசேன ஸ்தானத்தில் இருக்கலாம். லக்கண ரீதியாக ராசிக்கு சொல்லலை, லக்கண ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அந்த 3, 6, 10, 11ஆம் இடங்கள் ராகுக்கு பிடித்த இடங்கள். அந்த இடங்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. அதாவது இந்த 5 ராசியும் அவர் பிடித்த ராசி. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 ராசியில் இருக்கிற ராகு தான் இயல்பை செய்வார். தான் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்கோமோ, இறைவனால் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்காரோ அந்த இயல்பை செய்வார். மற்ற இடத்துல இருக்கிற ராகு ஏடா கூடமே செய்வார். அவர் எப்படி செய்வார்னு யாருக்கும் தெரியாது. அவர் வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அவருக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகம் எப்படி இருக்குது, அவரை பார்த்த கிரகம் எப்படி இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பார். ஏன்னா ராகு எப்போயுமே மற்றவங்களை தான் அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணுவார்.
தான் உடன் இருக்க கிரகத்தை வந்து கிரகணம் பண்ணுவார். தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகம், கேந்திரம்னா என்ன, ராகுவிலிருந்து 4வது வீட்டில் இருக்கிற கிரகம், தனக்கு 90 டிகிரியில் இருக்கிற கிரகத்தோடைய தன்மையை எடுத்துக்கிடுவார். தன்னை பார்த்த கிரகம் எந்த கிரகம் தன்னை பார்க்குதோ அந்த கிரகத்தை தன்மை தான் எடுத்துக்கிடுவார். ஸோ இப்படி ஒரு கலப்பு பலனை தான் கொடுப்பார். ஒரு மிக்சர் மாதிரி அவர். மிக்சர்னு ஒரு பொருள் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய கலந்துருக்கும். காராப்பூந்தி, சேவு, கடலை, அவல் இதெல்லாம் கலந்துருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் மிக்சர்னு ஒரு பொருள் இருக்கும். மிக்சர்னால என்ன, பல பொருட்கள் சேர்ந்தது தான் மிக்சர் அப்படிங்கிறோம். அந்த மிக்சர் மாதிரி தான் பெனிஃபிட்டை கொடுக்குறவர் ராகு. மிக்சர் பழங்களை தான் கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகுக்கு வந்து தசாபுத்தி பலன்களை சொல்லலாம். ஆனால் ஜோதிடத்தில், தனி மனித ஜோதிடத்தில் ராகு திசை நடக்கும்போது அவங்களுக்கு பலன்களை சொல்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஒரு ஜோதிடருக்கு சவால் விடுற மாதிரி சில காரியங்களை பண்ணுறவர் ராகு தான். அதுபோக ராகு திசை வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. வராதவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, தனக்கு கேந்திரமாக இருக்கிற திசையுடைய விசேஷத்தை எடுத்து செய்வார். சரியா? தனுசு ராசிக்கு வந்துடும், எப்படினாலும் வந்துடும், மத்தியம இதில் வந்துடும். சில ராசிக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு வந்து ராகு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை வேறு மாதிரி கொடுப்பாரு. சரியா? கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட ராகு உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ராசிக்கு ஒரு ரவுண்டு சொல்லிடுறேன் நான். சரியா? இப்போ ராசியில் அவர் மேச ராசியில் இருந்தாலும் என்ன பலன்களை கொடுப்பாரு? ராசியில் இருக்கிற ராகு வந்து வாழ்நாள் முழுக்க பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக இருக்கிற ராகு வந்து தன்னுடைய தசாபத்தில் அந்த பலன்களை கொடுப்பாரு. ராசினா என்ன, ஒவ்வொரு ராசி மேசம், ரிஷபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. மேசத்தில் இருந்தாருன்னா என்ன பலன்கள் சார் அப்படின்னா, இதெல்லாம் வாழ்நாள் பலன்கள் தான். அந்த மேசத்தில் ராகு இருக்க பிறந்தவங்க இந்த அமைப்பில் தான் இருப்பாங்க. சரியா? யோகம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கடினமான உழைப்பு இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே முன்னேறி வருவாங்க. தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், நிறைய சொல்ல வேண்டாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நிறைய சொல்லி உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரியாத நிலை கொண்டு போக வேண்டாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்கிறேன் நான், ரத்தன சுருக்கமாகவே. மேசத்தில் ராகு இருக்க பிறந்தவங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், கண்கள்லையும் பிரச்சனை இருக்கும், சுயநலவாதியாக இருப்பாங்க, பிள்ளைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும், புத்திர பாக்கியத்தை குறைப்பார். அதுபோல் ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு. அவர் எந்த லக்கணமாக இருந்துட்டு போட்டோம், ரிஷபத்தில் ராகு இருந்தாருன்னா தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகுவாங்க. சரியா? அதே மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷ வாழ்க்கை இருக்கும், கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு காசு பணத்தில் நல்ல இன்னும் வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. இல்லைனா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதியை தேடிக்கிடுவாங்க. மிதுனத்தில் ராகு இருந்தாருன்னா ஆயுள் தீர்க்கம், கோயில் குளம்னு போயிட்டு வருவாங்க, ஒரு யோகியாக இருப்பாங்க, நல்ல பண்பு, கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும். பொதுவாக மிதுன லக்கணம், மிதுன சம்மந்தப்பட்டதுக்கு ராகு நல்லது செய்வார். இப்போ தனுசு ராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ஒரு சில குறிப்புகள். சரியா? நிறைய இருக்குது ஜோதிடத்தில், நிறைய விளக்கங்கள், சூட்சுமங்கள், தெளிவுரைகள் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருந்தோம்னா சொல்லிட்டே இருக்கலாம். மிதுன லக்கணத்துக்கு வந்து ராகு வந்து எப்போயுமே நல்லது செய்வார். ஓகே, அது தனுசு ராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுனத்தில் இருந்தாலுமே நல்ல அமைப்பை செய்வார். கடகத்தில் இருக்கிற வந்து கட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு. பொருளாதாரத்தில் அந்தளவு முன்னேற்றம் இருக்காது, கையில் காசு பணம் இருக்காது, பணம் அந்தளவு சேர்க்க முடியாது, மனதில் அமைதியற்ற நிலைமை இருக்கும். வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் இருப்பாங்க, இவங்களுக்கு விரோதிகள் நிறைய இருப்பாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணுறதே இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும், நல்ல ஒரு பண்பு நல்லா இருக்கும், கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் டேபிள் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க. எழுதுறது, இலக்கியம், கதை, கட்டுரை எழுதுறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அரசியல்வாதியாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எழுத்து பேச்சு எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும், நல்ல ஒரு இதை ரீச் பண்ண வைப்பார். கன்னியில் ராகு இருந்தார்னா இவங்களும் நல்லா இருப்பாங்க, கலை சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். நல்ல எழுத்தாளராகவும் கிரியேட்டராகவும் திரைப்படத்துறையில் பாடலாசிரியர், கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. கையில் காசு பணம் சேரும், நல்ல புகழ்பெற்ற ஆளாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து நல்ல புகழ்னா என்ன, புகழ் அந்தஸ்து இருக்கும். இவங்க பேரை சொன்னால் டக்குன்னு வெகுஜன மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். கன்னியில் இருக்கிற ராகு நல்ல அமைப்பாக கொடுப்பார். கன்னியா ராகுவும் நல்ல அமைப்பாக கொடுப்பார். பொதுவாக மிதுனத்துக்கு அடுத்து கன்னி வந்து ராகுக்கு வேண்டிய வீடு. துலாமில் இருக்கிற ராகு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சேரும். நல்ல ஒரு அந்தஸ்தாக இருப்பாங்க, நல்ல ஒரு பெருமையாக இருப்பாங்க, நல்ல அமைப்பு தான். சரியா? துலாமில் இருக்கிற ராகு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? ராகுக்கு வீடு கொடுத்துக்கிறவங்க நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே, விருச்சிகத்தில் ராகு இருந்தார்னா, விருச்சிகத்தில் ராகு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிகம் வந்து ஒரு பிடிக்காத வீடு. விருச்சிகத்தில் இப்போ ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாயோட ஸ்திர வீட்டில் இருக்கிறாரு. நல்ல பழக்கம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, உடல்நல குறைவு இருக்கும், வாழ்க்கையில் பெரும் சோதனை இருக்கும், எங்கேனாச்சும் மர்ம உறுப்புகளில் நோய் இருக்கும். சரியா? இடுப்பு கீழே மர்ம உறுப்புகளில் நோய் இருக்கும். அதனால் ரொம்ப சங்கடப்படுவாங்க, வெளியே சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க. தனுசில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். தனுசு ராசியில் இருந்தாருன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், புகழ் அந்தஸ்து இருக்கும்.
மகரத்தில் ராகு, மகர ராகு இருக்கும், தொழில் ரீதியாக ஏற்றம் இருக்கும், நல்ல தொழில் பண்ணுவாங்க, தொழில் அதிபராக இருப்பாங்க, தொழில் முதலீட்டாளராக இருப்பாங்க, அழகான மனைவி, அன்பான புத்திரர்கள் இவங்க பெற்று இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். மகர ராகு நல்ல அமைப்பை கொடுப்பாரு. மகர ராகு யோகமான ராகு தான். அடுத்து கும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல உதவி செய்வாங்க, தாமதமான திருமணம் அமையும், நல்லா பேசுவாங்க, ஓரளவு நல்ல அமைப்பு தான். கும்பமும் ராகுக்கு ஒரு வேண்டிய வீடு தான், சனி பகவானுடைய மூலத்திரைவன வீடு அல்லவா, அதனால் அவருக்கு அது பிடிக்கும். மீனத்தில் ராகு நான் ஏற்கனவே சொன்னேன், கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க, கலைத்துறையில் நல்லபடியாக இருக்கும். இப்போ மீனத்தில் தான் இருக்கிறாரு, கோச்சாரத்தில் மீனத்தில் தான் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராகுக்கு சுக்கிரன், சனி, புதனை பிடிக்கும். ஸோ இவங்களோட தொடர்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் சுக்கிரன் கூடயோ தனித்த புதன் கூடயோ தனித்த குரு கூட சேர்ந்திருந்தாலும் ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு, சுபத்துவம் ஆவார். அந்த கிரகங்கள் கூட சேர்ந்து அந்த கிரகங்களுடைய நல்ல பலன்களை எடுத்துக்கிறாரு. இப்போ குரு இயற்கை சுபர், சுக்கிரன் இயற்கை சுபர், தனித்த புதன் இயற்கை சுபர், அவங்ககிட்ட சேர்ந்து நல்ல பலன்களை எடுத்துகிட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்போ சார் கொடுப்பாருன்னா ராகு திசையில் கொடுப்பாரு. ஆனால் ராகுவோட சேர்ந்த குரு கெட்டு போயிட்டாருன்னா குரு திசை நல்லா இருக்காது. ராகு திசைக்கு பின்னாடி அடுத்து வருகிற குரு திசை நல்லா இருக்காது, ஆனால் ராகு திசை சிறப்பாக இருக்கும். ஸோ ராகு எப்போயுமே தான் கூட சேர்ந்த கிரகத்தை அப்படி கபலீகரம் பண்ணிடுவார். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய திசையில் கொடுப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ராகு எப்போயுமே பலன்களை திசையில் தான் கொடுப்பாரு. வாழ்நாள் முழுக்க சில காரகத்துவ விசேஷத்தை கொடுப்பாரு. ராகுவின் காரகத்துவம்னா என்ன? செயல்பாடு. அவர் செயல்பாடு நிறைய இருக்குது, சரியா சொல்லி அடங்க முடியாது, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. திடீர்னு ஒரு பிரம்மாண்டத்தை கட்டுற ஒரு ராகு தான். ஒரு சாதாரண இருக்கிறவன், குடிசையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு போகிறது ராகுவால் தான். அந்தளவுக்கு உச்சாணி கொம்பு கொண்டு போயிடுவார், சரியா. நம்ம தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அவர் தான். தகப்பன் வழி பாட்டன் பூட்டான் இவங்க சொத்து கிடைக்கிறது, அவங்க உறவு முறையில் நம்ம பெரிய ஆளாக இருந்தது இதெல்லாம் ராகு தான். நல்ல ஒரு ஏக்கமாக இருக்குது, ஆற்றலாக இருக்கிறது, நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம பிரசித்தி பெறுறது, பிரம்மாண்டமான லெவலுக்கு போகிறதுக்கு ராகு தான். வித்தை பலதரப்பட்ட வித்தியை கற்றுக்கிறது, சரியா. மல்டி ஸ்பெஷாலிஸ்ட்னு சொல்கிறதுக்கு ராகு தான். களவுத்தனம் பண்ணுறதுக்கு ராகு தான். திருட்டு வேலைக்கு போகிறதுக்கு ராகு தான் வருவார். ராகு சுபத்துவமாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, நேர்மையான வழியில் கொடுப்பாரு. அவர் ஜனன ஜாதகத்தில் சனி, அமாவாசை, சந்திரன், செவ்வாய் கூட சேர்ந்துட்டாருன்னா பயங்கர ரவுடி, போக்குரித்தனம், முள்ளமாரித்தனம், சூதாட்டம், அண்டர் கிரவுண்டு பிஸ்னஸ்ஸு, இப்படி நிறைய இதில் ஆளை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டுருவார். அதுபோக நாவித தொழில், சேவக தொழில், பரதேசவாசம், வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறது, ஊராக சுற்றுறது, இதுக்கு ராகு தான் வருவார். அதுபோக வெகுஜன தொடர்புக்கு விரோதமாக இருக்கிறது, இதுக்கும் ராகு தான் வருவார். மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, புரட்சியாளர்னா இருக்கிறது. புரட்சியாளர்னால் நேர்மையாக இருக்கிறது கிடையாது, களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு, அராஜகம் பண்ணிக்கிட்டு, கொலை கொள்ளை இதில் ஈடுபட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ராகு தான் வருவார். அதுபோக விகட வினோத வித்தைகள் தெரிஞ்சுக்கிட்டு மாயாஜால வித்தை, மோடி வித்தை காட்டுறதெல்லாம் ராகுவுடைய அம்சம்தான் வரும். வியாதி ஸ்திரீ போகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயதான பெண்களோட தொடர்பு, நோய் வந்த பெண்களிடம் தொடர்பு போகம் அனுப்பிக்கிறது. சில பேர் பார்த்தா வயசில் மூத்த பெண்கள்கிட்ட தொடர்புலேயே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ராகு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார், 7ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருப்பாரு, சரியா. அதெல்லாம் ரொம்ப அசுப பலன்கள் தான். வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே கெட்டு போயிடுவாங்க, பிஞ்சிலே பழுத்துருவாங்க. அவங்களுக்குலாம் ராகு நல்ல இடத்துல இருக்க மாட்டார். குஷ்டம் வருது, வெண்குஷ்டம் வருது, குஷ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறது, உடல் வீக்கம், நாள்பட்ட வியாதி, இதுக்கெல்லாம் ராகு தான் கொடுப்பாரு. ராகு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டாருனாலும் வியாதியை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சில கடன் நோய் எதிரி. இந்த இடத்துல இருக்கிற ராகு ஆயில் விருத்தியை கொடுப்பாரு, சில நல்ல காரியங்களை பண்ணுவார். இருந்தாலும் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ராகு இல்லைனா 6 கூடையும் கூட சேர்ந்த ராகு இருதய நோயை கொடுப்பாரு, குஷ்டம், விஷ நோய், எதனாச்சும் பாம்பு, பள்ளி, பூரா கடிக்கிறது. பள்ளி கடிச்சு ஒன்றும் ஆகிறது கிடையாது, மற்ற விஷ ஜந்துக்கள், தேல், நட்டுவாக்காளி இதெல்லாம் கடிச்சு பிரச்சனை வருது. இதெல்லாம் அந்த ராகு திசையில் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை நடந்து 6 கூடையவன் கெட்டு போயிருந்தான்னா விஷ சந்துக்களால் பிரச்சனை வரும். குடல் சம்மந்தப்பட்ட நோய், அல்சர், இதெல்லாம் ராகு தான் கொடுப்பாரு, சரியா. அந்த அமைப்பு ராகுக்கு இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, உபசேன ஸ்தானத்தில் இருக்குது. ஒரு வகைக்கு நல்லதாக இருந்தாலுமே 6 கூடவன் கெட்டு போயிருந்தாருன்னா தன்னோட தசாபத்தியில் அந்த வேலையை கொடுப்பாரு. தசை நடக்கும்போது, ராகு தசை நடக்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு மந்தமான மூளை இருக்கும், அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க, மந்துன்னு இருப்பானுங்க, சரியா. ஒரு சுறுசுறுப்பு இருக்காரு, ஒரு சுகாதாரம் இருக்காது, மலச்சிக்கல் இருக்கும், குடல் புண் இருக்கும், சர்க்கரை வியாதி, இப்படி சில பிரச்சனையெல்லாம் ஆளை கெடுத்துருவார். அது இந்த வயதான காலத்தில் வரும். இந்த பூராட மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 47 வயசுக்கு மேலே வரும். 47 வயசுலேருந்து ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் தான் சக்கரை நோயெலாம் வரும். பொதுவாக சக்கரை நோய்ங்கிறது 40 வயசுக்கு மேலே தான் வரும். செகண்ட் பார்ட்டுமாங்க, அது டைப் 2 அப்படிம்பாங்க. டைப் 1 டைப் 2 2 இருக்குது சக்கரை வியாதியில். அதில் டைப் 2 வியாதி வரவங்களுக்கு ராகுடைய சகவாசம் இருக்கும்,
சரியா, அதை கொடுப்பாரு. அதுபோக வந்து விஷக்கண்டம், ஜலக்கண்டம், தண்ணியில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் ராகு கொடுப்பாரு. 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டார்னா அங்க விகனம், உடம்புல எதனாச்சும் உறுப்புகளில் பிரச்சனை, உடம்புல பிளவுபடுறது, வெட்டு குத்து காயம், அருவா வெட்டு, கத்தி குத்தில் காயப்பட்டு தையல் பண்ணி அதில் தழும்பு இருக்கிறது, இதுக்கெல்லாம் ராகு தான் வருவார். நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்குது. வெகுஜன தொடர்பில் நிறைய பார்க்குறோம். சரியா, செவ்வாய் ராகு சம்மந்தமே படக்கூடாது. சனி ராகு சம்மந்தப்பட்டு 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பெரிய ரவுடியாக இருப்பாங்க. சரியா, 3, 6ல் இருந்தாங்கன்னா பெரிய ரவுடியாக இருப்பாங்க. பொதுவாகவே எப்போயுமே இந்த உபசேன ஸ்தானத்தில் 3, 6ல் வந்து ஏதோ ஒரு பாவகிரகம் தான் இருக்கணும், 2 பாவகிரகம் இருக்கக்கூடாது. அது குறிப்பாக சனி ராகு கூட சனி செவ்வாய் கூட ராகு சேரக்கூடாது. 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துல சேர்ந்து ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகன் வந்து நேர்மறையாக இருக்க மாட்டான், நேர்வழியில் இருக்க மாட்டான். ஏதோ ஒரு குறுக்கு வழியில் மற்றவங்களை காட்டிலையும் வித்தியாசப்பட்டு தான் இருப்பான். சரியா, ஒன்று திருடனாக இருப்பான், இல்லைன்னா ரவுடியாக இருப்பான், இல்லைன்னா போக்கிரியாக இருப்பான். தெருவில் கட்டி போட்டு சண்டை போடுறது, ரகளை இழுக்கிறது, சட்டவிரோதமாக செய்கிறது, இப்படி சில அமைப்பை வந்து ராகு கொடுத்துருவார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, அதுபோல் உடம்புல பித்தம் ஏறிடும், வாய்வு பித்தம் இருக்கும், வலிப்பு, உடம்பு உஷ்டமாறுது, வெட்டுக்காயம், அதனால் உள்ள பிளவை ரோகங்கள், விலங்குகளால் பிரச்சனை, சிறைப்படல், அரசாங்க தண்டனை, இப்படி நிறைய இதை வந்து இந்த ராகு கொடுப்பாரு. 6 கூடையவன் கூடயோ செவ்வாய் கூடயோ சனி கூடயோ சேர்ந்து ஏட கூடமாக இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் இந்த பலன்களை கொடுப்பாரு. 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டாருன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். ஏன்னா அது வந்து இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது. ஸோ இப்படிப்பட்ட பலன்கள்லாம் ராகு கொடுப்பாருங்க. அதனால் ராகு திசை நடக்கிறவங்க வந்து நான் சொன்ன விதத்தில் ராகு இருந்தாருன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அதை தவிர்க்க முடியாது. அதுபோக ராகு வந்து குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ புதன் பார்வையோ படணும். அவருக்கு பட்டார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சேரதை காட்டிலையும் அந்த சுபகரங்கள் பார்வைப்பட்டுச்சுன்னா ராகு சுபத்துவமாகி நல்ல பலன்களை கொடுப்பாரு. நேர்வழியில் சில பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ ராகுவை பற்றி லக்கண ரீதியாக பார்ப்போம். அதுபோக ராகு வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலுமே கேந்திரத்தில் இருக்கலாம். கேந்திரம்னா எப்படி, 4, 7, 10 இதில் வந்து லக்கணமும் கேந்திரம் தான். லக்கணத்தை கோணமும் சொல்லுவோம், கேந்திரமும் சொல்லுவோம். ஆனால் அவர் 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயை கெடுத்துருவார். தாயை கெடுத்து தாய் வழி உறவை கெடுத்துருவார். சில பேர் கொஞ்சம் வயசுலேயே தாய் இல்லாமல் போயிடும். அந்த அமைப்பெல்லாம் செய்வார். ஆனால் நான் சொன்ன இந்த ரிஷபம், மேசம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு தாய் இல்லாமல் இருந்தாலும் தாய் வழி உறவுகளை வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க. தாய் வழி உறவு தொடர்பு இருக்கும். அதுபோக 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமண தாமதத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவில் பிரச்சனையை கொடுத்துருவார். திருமணம் அந்தளவு நல்லபடியாக இருக்காது. அப்படியே திருமணம் ஆனாலும் 1க்கு மேற்பட்ட திருமண அமைப்பை கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழிலை நல்லபடியாக கொடுப்பாரு. தொழிலில் சில சர்க்கிளில் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல வந்து உயிர் காரகத்துவம் கிடையாது, எல்லாமே தொழில் தான். அதனால் 10ஆம் இடத்துல ராகு இருக்குது ஓரளவு நல்ல விசேஷம்தான். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உயிர் காரகத்துவம் இருக்குது. தாயின்னு ஒரு உயிர் காரகத்துவம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து தாய் முக்கியம், ஒரு ஜாதகருக்கு தாய் முக்கியம். அவன் ஆரம்ப காலத்தில் தாயோடு வளர்ந்தால் தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் பின்னாடி நல்லபடியாக இருக்கும். தாய் அன்பு தேவை. அதனால் 4ஆம் இடத்துல ராகு இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். 7ஆம் இடங்கிறது தாரம். ஸோ 4ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாயும் சரி லைஃப் பார்ட்னரும் சரி ரொம்ப முக்கியம். அந்த இடத்த பாதிக்கிறவர் ராகு. அதனால் அந்த 4ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்படி சம்மந்தப்பட்டாலும் சுப தொடர்பில் இருக்கணும். அவர் நான் சொன்ன இடங்களில் இருந்தாருன்னா ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அதுபோக ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பொய் பேசுவாங்க, பொய்யை உண்மையாக பேசுவாங்க. 2ஆம் இடத்துல அவர் சம்மந்தப்படக்கூடாது. கண்ணில் பிரச்சனை இருக்கும், கண்ணாடி போடுற அமைப்பு இருக்கும். சில பேர் திக்குவாய போயிடும். புதனும் கெட்டு ராகும் 2ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களே, அது நல்லபடியாக இருக்காது. சில பேருக்கு வந்து ரிஷப லக்கணம் மிதுனத்தில் புதன் ராகு இருந்தாருன்னா அந்த பிரச்சனையை கொடுப்பாரு. மிதுன ராகு சில யோகத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2ஆம் இடத்துக்குள்ள உயிர்காதத்தை எடுப்பார். ஏன்னா புதனோட வீடு அல்லவா, அதனால் பேச்சு வந்து திக்கி பேசுவாங்க. பேச்சில் ஒரு நியாயம் இருக்காது, பேச்சில் ஒரு கண்டிப்பு இருக்காது. பேச்சு வந்து வளவள கொலன்னு போய்கிட்டே இருக்கும். அது போய் சிம்ம லக்கணம் கண்ணியில் ராகு இருந்தாலும் அந்த பிரச்சனை கொடுப்பாரு. ஏன்னா புதன் வந்து வாக்குக்குள்ள கிரகம், அந்த காரகத்துக்கு உள்ள கிரக வீட்டில் இருந்தாலும் அந்த பிரச்சனை செய்வார். சில பேருக்கு வந்து சகோதர பிரச்சனை வந்துடும், சகோதரனுக்கு ஆகாமல் போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கும்ப லக்கணம் 3ஆம் இடம் மேசத்தில் ராகு இருப்பார். மேசம் அவர் பிடித்த விட இருந்தாலுமே கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி கும்ப லக்கணம் 3ஆம் இடம் மேசத்தில் ராகு இருந்தார்னா சகோதரனை கெடுத்துருவார். ராகு திசையில் சகோதரனுக்கு பிரச்சனை வந்துடும், சகோதரனுக்கு முடியாமல் போயிடும், இல்லைன்னா சகோதரனை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கன்னியா லக்கணம் விருச்சிகத்தில் ராகு இருந்தாலுமே சகோதரனால் பிரச்சனை இருக்கும். இளைய சகோதரன் கூட சண்டை போடுவாங்க, இல்லைன்னா இளைய சகோதரனுக்கு இவனுக்கு ஆகாது. இல்லைன்னா ராகு திசை நடக்கும்போது இளைய சகோதரன் வந்து இவர் விட்டு பிரிஞ்சிருவார்.
பிரிச்சிருவார். சரியா? அப்படி சில உயிர் காரகத்தை பிரிப்பார். ஏன்னா செவ்வாய் சகோதர காரகன் அல்லவா. அதனால தான் ஜோதிடத்தில் வந்து 2 விதமான பலன்கள் இருக்குது. ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவம். அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் ராகு சேர்ந்து அடிப்பார், சேர்ந்து கெடுப்பார். எப்போ கெடுப்பார்னா தன்னுடைய தசாபத்தியில் கெடுப்பார். அது மாதிரி நிறைய சொல்லலாம். சரியா? நேரில் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அவர் சில குறிப்பிட்ட இடத்துல இருந்தார்னா அந்த கெடுபலங்களை கண்டிப்பாக செய்வார். இது நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா ஜோதிட சொற்கள் வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? அதுபோக வந்து விருச்சிக லக்கணத்தில் இருக்கிறாரு, 2ஆம் இடம் தனுசில் இருந்தார்னா குரு வீடு. குரு வந்து யார்? தனகாரகன், புத்திரகாரகன். ஸோ என்ன பண்ணுவார்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துருவார். இல்லைனா கையில் காசு பணம் இல்லாமல் குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை கொடுத்து குடும்பத்தை விட்டு ஓட விட்டுருவார். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை சம்மந்தப்படுவார். 8ல் கேது இருப்பார், பிரதேச வாசம் தான். அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருவார். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அதனால தான் ராகு வந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தார்னா சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? அது மாதிரி தான் சில அமைப்புகள் வரும். அதை வந்து நான் வேணால் கொஞ்சம் அடுத்த வரையும் வீடியோவில் தெளிவாக போடுறேன். சரியா? ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அமைப்பு இருக்கும். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்துக்கிட்டு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா கணவன் மன உறவு நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தில் பிறந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா, மிதுனத்தில் இருந்தார்னா பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது, படிப்பு அந்தளவுக்கு நல்லா வராது, ஆரம்ப கல்வி நல்லா வராது, போயிடும். அதேமாதிரி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் கண்ணியில் இருந்தாலும் உயர்கல்வி படிக்க முடியாது, உயர்கல்வி படிக்க முடியாமல் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க முடியாமல் படிப்பில் பிரச்சனையாக போயிடுவாங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் எங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாயை கெடுப்பார். ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுக்கிர வீடு அளவாக பெண்ணை குறிக்கும், அதனால் தாயையும் சேர்த்து குறிக்கும். அதனால் 4ஆம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் இருக்கக்கூடாது. சரியா? சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து இதில் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சரியா? இப்படி சில அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா ராகு நல்ல இடம்ல இருப்பார். ஓகே. இப்போ ராகு வந்து லக்கணத்தில் இருந்தார்னா என்ன பலன் சார் அப்படின்னோம்னா, லக்கணம் பொதுவாக வந்து லக்கணம் நல்லா இருந்து லக்கணாபதி நல்லபடியாக இருந்தார்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணுங்க. இது ஒரு வரி இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு எந்த ராசியில் இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு உடைய கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருந்தது, வலுத்து சுபத்துவமாக இருந்துச்சுன்னா ராகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தன்னுடைய தசா புத்தி 18 வருஷத்தில் கொடுப்பாரு. சரியா? இருந்தாலும் லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க ஆள் கொஞ்சம் தசைப்பிடிப்பாக தான் இருப்பாங்க. ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சரியா? பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க, வாட்டசாட்டமாக இருப்பாங்க, இளமை மர தோட்டம் இருக்கும், நல்ல நிறமாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை இருக்கும், வைராக்கியம் இருக்கும், தைரியம் இருக்கும், முரட்டு சுபாவம் இருக்கும். லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு எவரையும் அடக்கி ஆளுவாங்க. சரியா? தான் பேச்ச மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. முன்கோபம் அதிகமாக வரும், அவசர குணமும் இருக்கும். லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க யோசனையை கேட்க மாட்டாங்க. இருந்த போதிலும் தாராள செலவு பண்ணுவாங்க. மனம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் மாறுபட்ட கருத்து இருக்கும். மற்றவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஊரோடு ஒத்து போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு சொந்தக்காரர்கள் லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனுசு ராசியில் மேச லக்கணத்திலிருந்து மீன லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அந்த அமைப்பை கொடுப்பாரு. உஷ்ண சரீரம் இருக்கும், சுகபோகியாக இருப்பாங்க, ஆனால் கையில் காசு பணம் இருக்கும். சரியா? சோம்பேறியாகவும் இருப்பாங்க. ஆள் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் டீக்காக இருக்க மாட்டாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யணும். கையில் காசு போனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இருந்த போதிலும் பண வசதி இருக்கும், சேமிப்பு இருக்கும், ரகசிய சேமிப்பு இருக்கும். அந்நிய மொழி பேசுகிறவங்களால ஏற்பாடு ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்ற மொழி தெலுங்கு, கன்னடம், உருது, வெளிநாடு சகவாசம், இப்படி வேறு மொழி பேசுகிறவங்க, ஹிந்தி, இவங்க மொழி பேசுகிறாங்கல்ல அந்நிய மொழி, அவங்களால இவங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும், பேச்சு கோபமான பேச்சு இருக்கும், சொன்ன சொல்லப்படி நடக்கும். இவங்களுக்கெல்லாம் வாக்கு பலிதம் இருக்கும். சரியா? நல்ல இவங்கெல்லாம் வந்து கோயிலில் பூசாரியாக இருந்து இந்த ஆரோடம் சொல்கிறாங்கல்ல, காளியம்மன் கோயில் பூசாரிலாம் வந்து சாமி வந்து அருள் வாக்கு சொல்லுவார். அப்படி அருள் வாக்கு சொல்கிறவருக்கெல்லாம் ராகு 2ஆம் இடத்துல இருப்பார். அந்த 2ஆம் இடம் வந்து மகரம், கடகம், கன்னி, மேசம், ரிஷபம்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் பிடித்த வீட்டில் அது 2ஆம் இடமாக வந்துச்சுன்னா நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. குடும்பத்தில் சச்சரவு அதிகமாக இருக்கும், பார்வையில் ஒரு தீட்சணம் இருக்கும், எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க, பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருக்கும். மற்றவங்களோட பணம் இவங்களுக்கு வரும், அடுத்த பணம் எப்படினாலும் இவங்ககிட்ட வந்துடும். சரியா? யார் பணமோ ஒரு பணம் வந்து இவங்க கையில் எப்போயுமே இருக்கும். அப்படி ஒரு அமைப்பை வந்து 2ஆம் இடத்துல ராகு கொடுப்பாரு. ஏன்னா தனஸ்தானம் அல்லவா, தனஸ்தானத்தில் இருக்கிற ராகு மற்ற பணத்தை கையில் வந்து கொடுத்துருவார். தேகம் கருமையாக தான் இருக்கும், வாக்கு பலிதமும் இருக்கும், வேகமும் இருக்கும், அரசாங்கத்தோட ஆதரவும் இருக்கும். சரியா? அரசியல் தொடர்பும் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து இவங்ககிட்ட தான் ரொம்ப தொடர்பில் இருப்பாங்க.
இந்த ஜோசியம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, நல்வார்த்தை சொல்கிறவங்க. ஏன்னா அவங்ககிட்ட எதனாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சவாத்தை வச்சுருப்பாங்க. அதன்படி 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அந்த டீலிங்கெல்லாம் கொடுப்பாரு. வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த வீடியோவில் ராகுவை பற்றி ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இந்த அமைப்பில் இருந்துக்கிறவங்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் நடக்கும். சரியா? உங்களை சுற்றி இதெல்லாம் நடக்கும். நீங்கள் அந்த அமைப்பில் இருப்பீங்க. அதுக்கடுத்து ராகு தசா புத்திக்கு வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதை யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஓகே. 3ஆம் இடத்துல ராகு வந்து கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க, சுதாரிப்பாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்குது நல்லதான், தைரியக்காரியமாக இருப்பாங்க. இசை சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும், புகழ் செல்வாக்கு இருக்கும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கட்டுவாங்க. சகோதர விஷயத்திலும் சில ஆதரவு இருக்கும். சொந்த பந்த விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆயுள் தீர்க்கம். சரியா? 3ஆம் இடத்துல ராகு வந்து தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு. இருந்த போதிலும் சொந்த பந்தங்களை இவங்ககிட்ட அண்ட முடியாது. அந்த அளவுக்கு இவங்க தன்னை சுற்றி ஒரு தற்காப்பு வளையத்தை போட்டுக்கிடுவாங்க. தெய்வீக சாணம் அப்படி சொல்லுவாங்க 3ஆம் இடத்தை. அதனால் அந்த 3ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். கெட்டு போயிருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து அந்த இப்போ தாம்பத்தியத்தில் பரிபூர்ணமாக ஈடுபட முடியாது. தாம்பத்திய சுகம் குறையும். சரியா? சில அங்க ஈனம் இருக்கும். உடம்புல வந்து முக்கியமான இடத்துல வந்து சில அங்க ஈனம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தன்னையே வருத்தி இருப்பாங்க. சரியா? மர்ம உறுப்புகளில் சில குறைபாடுகள் இருக்கும். ஓகே. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா தாய்க்கு ஆகாது. அது பெரிய விஷயம். அதுபோக வண்டி வாகனம் இவங்களால் ஓட்ட முடியாது. வாழ்நாள் முழுக்க வண்டி வாகனத்தில் ரிப்பேர் இருக்கும். எந்த வண்டி வாகனமும் நிற்காது. வண்டி வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சைக்கிளே ஓட்ட தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியாத ஆள்லாம் இருக்காங்க நிறைய அந்த காலத்தில். இப்போயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வண்டி வாகனம் ஓட்ட முடியாமல் இருப்பாங்க. இல்லைனா அதில் வந்து எதனாச்சும் நிரந்தரமாக வச்சு கொண்டு போக முடியாமல் இருப்பாங்க. அதனால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. வீடு மனை அமைகிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆள் சாந்தமான தோற்றமாக இருப்பாங்க. ஒரு சந்தோஷத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க. சகல திறமைகளும் இருக்கும். எப்போதும் மனதில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கவலையை கொடுப்பாரு, அவஸ்தையை கொடுப்பாரு, அவமதிப்பை கொடுப்பாரு. இல்லாத பொல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்க பிரச்சனை ஆகிடுவாங்க. சரியா? அபவாதங்களுக்கு ஆளாவாங்க. உயர்வழி படிக்க முடியாது. மற்ற மொழி சேர்ந்தவங்களால் இவங்க கொஞ்சம் பெருமைப்படுவாங்க. சரியா? பிற மொழி திறமை இருக்கும். தாய்மொழியை விட்டு வேறு பாஷை பேசுவாங்க. 4ஆம் இடத்துல இருக்கிறனால 10ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால கல்ஃப் கண்ட்ரி எங்கேனாச்சும் வெளி கண்ட்ரியில் போய் அவை லாங்குவேஜை பேசிக்கிட்டு, அரபி லாங்குவேஜை பேசிக்கிட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சரியா? அந்த அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வரும். தாயாரோட அன்பு இருக்காது. நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள். நண்பர்கள் வந்து இவர்களுக்கு விரோதிகளாக துரோகிகளாக இருப்பாங்க. அயன சயன சுகப்பிரியராக இருப்பாங்க. நல்ல தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். படுத்தா நல்லா தூங்குவாங்க. புன்பொருள் வசதி நிறைய இருக்கும். நல்ல வேலைக்காரனாக இருப்பாங்க. நல்ல வேலை பார்ப்பாங்க. அரசாங்கத்தோட வெகுமதி இருக்கும், பாராட்டம் இருக்கும், வாகன வசதி எல்லாமே இருக்கும். அதாவது சில பலன்கள் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ தனுசு ராசியில் எல்லாமே வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்துடும். ஒரு 25-20 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே ராகு திசை வரதுனால ஆரம்ப கட்டத்தில் உள்ள பலன்கள்லாம் போயிடும். கொஞ்சம் வயசில் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ நான் பலன்கள் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். 45 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போகும். அது இந்த அரசாங்க தொடர்பு, பிஸ்னஸ்ஸு, அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பலாபலங்கள் மாறும். சரியா? அதனால் நீங்கள் வந்து நான் பொதுவாக தான் சொல்கிறேன், அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வண்டி வாகனம் ஓட்டுறதெல்லாம் எல்லாமே இந்த 25 வயசுக்குள்ளே தான் நம்ம பழகுவோம். அதில் வந்து இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்நேரம் வந்து சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும். சரியா? மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அது பொருந்தாது. ஏன்னா மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 20-25 வயசில் சுக்கிர தசை நடக்கும். சரியா? அது ஜோதிடத்தில் வந்து அதில் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது பொது வெளியில். சரியா? இது இவ்வளோ தூரம் சொல்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை ஜோதிடர்கள்லாம் இப்படி எடுத்து சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போதை ஜோதிடத்தில் எப்போயுமே ஒரு டெடிகேஷனாக சொல்லுவேன். இறைவன் நமக்கு சொன்னதை, நமக்கு தெரிஞ்சதை, அறிஞ்சதை, புரிஞ்சதை ஷேர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. சரி, ஓகே. தனுசு ராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ கொஞ்சம் பேருக்கு பயன்பட்டால் நல்ல விஷயந்தான். ரைட்டு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் சார் அப்படின்னா புத்திர பாக்கியத்தை கெடுத்துருவார். சரியா? தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். தாமத புத்திர பாக்கியம் என்ன? திரும்பவும் தாமதமாக அர்த்தம். நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காது. பேச்சில் குறைகள் இருக்கும். இருந்தாலும் ஜாதகர் வந்து மன பலமாக இருப்பார். வாக்கு சாதனையாக இருக்கும். பல வெற்றிகளை பெறுவார். துணிஞ்சு தர சவறுகளை செய்வார். இவருக்கே தெரியும் நம்ம செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சாலுமே துணிஞ்சு செய்வார். பணப்பிரச்சனை இருக்கும். பற்றாக்குறை வரும். சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், சுகம் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவரை சுற்றி, இவருக்கு இடத்த சுற்றி துஷ்டர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க வந்து துஷ்ட சம்மந்தப்பட்ட சவாசத்தில் இருப்பாங்க. பழக்க வழக்கம் அந்த அளவு சரியில்லைன்னு அர்த்தம். சரியா? பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலை இருக்கும். அதுபோக உத்தியோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அதிகாரிகளோட பகைமை இருக்கும். அவங்ககிட்ட எப்போயுமே பகைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நட்பு அந்தளவு நல்லபடியாக இருக்காது. அரசாங்கத்தை எதிர்ப்பவராக இருப்பாங்க. அதாவது புரட்சியாளர்னு சொல்கிறாங்களா, வெகுஜன தொடர்பு வச்சுக்கிட்டு யூனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நிர்வாகத்தையோ அரசாங்கத்தையோ எதிர்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தா 5ஆம் இடத்துல ராகு இருப்பார்.
ஆலய வழிபாடு அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே ராகு இருந்தார்னா அந்தளவுக்கு தெய்வீக வழிபாடு இருக்காது. சரியா? சுய காரியங்களை செஞ்சுக்கிறவங்க சுயநலவாதியாக இருப்பாங்க. போட்டி பந்தயங்கள்லாம் அந்தளவு ஈடுபாடு பண்ண முடியாது. தோல்விகளை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனைவியை பற்றி கவலைகள் இருக்கும், மக்களை பற்றியும் கவலை இருக்கும். தாய்மாமனுக்கு பலத்த தோஷத்தை கொடுக்கும். இவங்களோட தாய்மாமன் வந்து அந்த அளவுக்கு இவருக்கு உதவ மாட்டார். சரியா? ஆண் வாரிசும் இருக்காது, பெண் வாரிசு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு கிடையாது. பொதுவாக ராகு வந்து கோணத்தில் இருக்கக்கூடாது, 5, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும், புத்திரத்தை பாதிப்பவர். 9ஆம் இடத்துல இருந்தால் தாப்பனே பாதிச்சிருவார், தாப்பன வழி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா 5க்கு 5ஆம் இடம் அல்லவா. ஓகே, இப்போ 21 நிமிஷம் ஆச்சு. 6ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா இவங்க ஆள் நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடத்துல உபசன சனத்தில் இருக்கலாம், நல்ல விசேஷம் தான். கொஞ்சம் முரட்டு செயல் செய்வாங்க. இருந்த போதிலும் பிறருடைய அதிகாரத்துக்கு கட்பட மாட்டாங்க. இவங்களை எதிர்க்குவங்க யாரும் இருக்க முடியாது. சரியா? இவங்க வந்து இவங்க வழியில் போவாங்க, பலம் இருக்கும், சாதுரியம் இருக்கும், கொடுக்கல் வாங்கலாம் சரிபட இருக்காது. எல்லாம் ஒரு வேலைக்காரனாக இருப்பாங்க. சில செயல்கள் செஞ்சு பணக்காரன் ஆயிடுவாங்க. சரியா? ஊரில் ஒரு பெரிய தாதா மாதிரி இருந்துகிட்டு திரிவாங்க. ஓகே, அதனால் ஒரு பேர் கிடைக்கும். 7ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்காது, கோபமாக இருக்கும், பொறாமை இருக்கும், நல்ல விஷயமாக பார்க்கப்படாது. இருந்த போதிலும் அதிக சிந்தனையாளராக இருப்பாங்க, சுயநலம் அதிகமாக இருக்கும், பழி வாங்குவாங்க. பழிக்கு பழி வாங்குறதுல கெட்டிக்காரங்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. சொந்த பந்தத்துக்கிட்டே சண்டை போடுவாங்க. இவங்களுக்கும் வந்து சில பகைமை இருக்கும், தனிப்பட்ட பகைமை இருக்கும், பகைமை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாம்பத்தியம் பரிபூர்ணமாக இருக்காது, கணவன் மனைவி நல்லபடியாக இருக்காது. இருந்த போதிலும் சாமர்த்தியாளர் இருப்பாங்க. இவருடைய மனைவிக்கு வந்து மனைவியோ கணவனோ அவங்களுக்கு வந்து வியாதி வந்துடும். சரியா? சொல்ல முடியாத வியாதி வந்து அதுக்காக வாழ்நாள் முழுக்க பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 7ஆம் இடத்துல ராகு வந்து அந்த அளவு கொடுக்க மாட்டார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக இவங்க வந்து மற்றவங்களால் வசியம் செய்யப்படுவார்கள். வசியம் செஞ்சு அவங்க பேச்சை கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சௌரியத்துக்கு இவங்க சில காரியங்களை செய்வாங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, அந்தளவுக்கு நல்லதல்ல. அதுபோக ராகு சில கிரகங்கள் கூட சேர்ந்து 8ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்துச்சா ரொம்ப கெடுபலங்களை செய்வார். சனி செவ்வாய் கூட சேர்ந்து மறைவு சாணத்தில் இருக்கக்கூடாது. 6, 8, 12 சனி ராகு, செவ்வாய் ராகு, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து ராகு இருந்தார்னா கெட்ட பலங்களை நிறைய செய்வார். 8ஆம் இடத்துல ராகு தனிச்சு இருந்தார்னா சாஸ்திர குணம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த போதிலும் மனம் ஒரு நிலையில் இருக்காது. எந்த ஒரு முயற்சியிலும் பின்னாடி தான் பெனிஃபிட் இருக்கும். விதண்டாவாதம் பேசுவாங்க, வாக்குப்பளிதம் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நல்ல தீவிர முயற்சி எடுப்பாங்க. தாம்பத்திய சுகம் சரியாக இருக்காது. 2ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு அல்லவா, குடும்பத்தில் வந்து அந்தளவுக்கு தாம்பத்தியம் இருக்காது. மனைவியை விட்டுட்டு துறவி மாதிரி போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 5-6 பிள்ளையை பெற்று போட்டுட்டு வீட்டுக்கு வராமல் சம்பாதிக்க முடியாமல் எங்கேனாச்சும் ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. பாவம் அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் வருத்தப்பட்டு சங்கடப்பட்டுருக்கோம். இப்படிலாம் குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல ராகு இருக்கும். சரியா? அலைச்சலும் பிரயாணம் இருக்கும், ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ளது. பெண்களாக இருந்தால் மாத வழக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? பெண்களுக்கு வந்து அந்த மாத வழக்கு ஒழுங்காக போகாது, திருமண வாய்ப்பும் தாமதமாகும். 8ஆம் இடத்துல ராகு, மாங்கல்ய தோஷம். 8ஆம் இடங்கிறது வந்து மாங்கல்ய ஸ்தானம். ஓகே, 9ஆம் இடத்துல ராகு ஓரளவு செல்வாக்கை கொடுப்பாரு. பின்னாடி வாழ்க்கையை பற்றி பின்னாடி வர்ற விளைவுகள் கவலைப்பட மாட்டாங்க. எதுக்கும் வந்து ஜாலியாக இருப்பாங்க. வீண் பலிகளுக்கு ஆளாவாங்க. ஏட கூடமாக பேசிக்கிட்டு அப்படியே விட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருப்பாங்க. பூர்வீக சொத்து கிடைக்காது. தந்தை விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் தொழில் நல்லபடியாக பார்ப்பாங்க. தொழிலில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. எஜமானாக இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்து மூலம் வருமானம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரது கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க வந்து செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்காது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. 9ஆம் இடங்கிறது வந்து ஓரளவு தனிப்பட்ட முறையில் ராகு காப்பாற்றிடுவார், பொருளாதார ரீதியில் காப்பாற்றிடுவார். இருந்தாலும் வந்து இவங்க வந்து வெகுஜன தொடர்பில் அந்த அளவுக்கு பேர் எடுக்க முடியாது. 10ஆம் இடத்துல ராகு ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். இருந்தாலும் சகல சுகங்களும் அடி இருக்கும். தவறுகளை துணிஞ்சு செய்வாங்க. இவங்களும் திரைப்படத்துறையில் நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். கதை, கவிதை, காவியம் இதிலெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்களுக்கு பெண்களால் தொல்லை இருக்கும். சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? இருந்தபோது மற்றவங்களுக்கு உதவுவாங்க. மற்றவங்களுக்கு உதவியில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சிலவர் பார்த்தா எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக முடிப்பாங்க. அந்த அமைப்பு வந்து 10ஆம் இடத்துல கொடுப்பார். பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடுவாங்க. வாழ்க்கையில் வந்து சட்டு புட்டுன்னு மேலே லெவலுக்கு போயிடுவாங்க. 10 வருஷத்துக்குள்ளே பெரிய லெவலுக்கு போய் இடம் வாங்கி வீடு கட்டி பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறதுல வந்து இந்த 10ஆம் இடத்துல செய்வார். இருந்தாலும் தொழில் காரகன் அந்த 10ஆம் இடத்துக்குரிய நல்ல நிலைமையில் இல்லைன்னா தொழிலில் பொத்துன்னு இறக்கி விட்டுருவார். தொழிலில் பெரிய நஷ்டத்தை கொடுத்துருவார். ஸோ 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து மதில் மேல் போன மாதிரி தான். அந்த 10 கூடிய கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? பிரயாணம் அதிகப்படியாக இருக்கும். மதிமுக எதிர்ப்புகள் இருக்கும். இருந்த போதில் இவங்க வந்து மருத்துவமனை டாக்டராக இருக்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல பெரிய லெவலில் சைன் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. நான் ராகுக்கு தொழில்கள்னு ஒரு இது தனியாக போடுறேன், அது இதில் சேர்க்க வேண்டாம், வீடியோவில் வந்து பெருசாகும். ராகு வந்து சில இடங்கள் சம்மந்தப்பட்டார்,
2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டார்னா சில தொழிலை கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடம் வருமானஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து இந்த 4 விஷயத்தில் இந்த 4 ஆதிபத்திய விசேஷங்கள் 4 வீட்டின் வழியாக தான் வந்து மனிதனுக்கு காசுன்னு ஒன்று வருது. சரியா? அது வருமானமோ, லாபமோ, தொழிலோ, உத்தியோகமோ ஏதோ வந்து ஒரு மனிதனுக்கு வீட்டுக்கு போய் பணம் சேருதுன்னா இந்த 4 வழியாக தான் வரும். அந்த 4 இடத்துல ராகு இருந்தார்னா என்ன தொழில் என்னன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ராகு கொடுக்குற தொழிலில் என்ன, எந்தெந்த தொழில் அவருக்கு மேட்ச் ஆகுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு தனி சப்ஜெக்ட் எடுத்துக்குருவோம். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்லா தான். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம். ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலும் வாகன யோகம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பண்டிதராக இருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, விவசாயம், தோட்டக்கலை, பயிர் எல்லாமே நல்லபடியாக இருக்கும், உடன்பந்தவர்கள ஏற்றம் இருக்கும், யோக போகங்கள் நல்லபடியாக இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள் இருக்கும், பெண்களால் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல விவகாரங்களில் வெற்றி பெறுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா நல்லபடியாக பேசி தீர்ப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல ஆதாயமாக இருக்கும். சரியா? தந்தை வழியில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு யோகம் தான். 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். சரியா? அது நல்ல சிறப்பு தான். அடுத்து 12ஆம் இடம் அயன சேன போகம். இதில் ராகு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தனிச்சு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஜாதகருக்கு எப்பவுமே மனசில் பயம், கவலை இருக்கும். மற்றவங்க இவர்கிட்ட அணுக முடியாது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால் கெட்ட பேர் ஏற்படும், உடல்நலக்குறைவு இருக்கும், ஒழுக்கம் நல்லபடியாக இருக்காது. ஒழுக்கத்தை விட்டு மற்ற காரியம் பண்ணி கெட்ட பேரை சம்பாதிப்பாங்க. ஆனால் இருந்த போதிலும் பண வசதி இருக்கும், விவசாயம் நல்லபடியாக வரும், தனதானிய வசதி நல்லபடியாக இருக்கும், புத்திர பாய்க்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? மற்றவங்களை ஈஸியாக பகிச்சுக்கிடுவாங்க, துர்க்கவாசம் இருக்கும், வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ணி சம்பாதிப்பாங்க, பிரயாணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், படுத்தா தூக்கம் வராது. சரியா? அந்த அளவுக்கு உடம்புல 1008 பிரச்சனை இருக்கும், மனக்கவலையில் இருக்கும், சேமிப்பு பணத்தை வந்து சீக்கிரம் இழந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க. சரி நேயர்களே, இப்போ ராகுவை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக அவர் எந்தெந்த வீட்டில் இருந்தார்னா அதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் வந்து ராகுவோடைய தசா புத்தி 18 வருஷத்துக்கு ஒவ்வொரு புத்திக்கும் என்ன பலன்கள் கொடுப்பாரு, அதுக்கு பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, அதை சொல்கிறேன். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எந்த தொழில் சூட் ஆகும். இப்போ ராகு திசையில் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசில் ஆரம்பிக்கும், அவங்க எந்த தொழிலை சார்ந்து இருக்கலாம். ஏன்னா 18 வருஷங்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையில் 25%. ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் இருக்கானா அதில் 18 வருஷங்கிறது 25%. சரியா? அதனால் ராகு தசையில் எந்த தொழில் மேட்ச் ஆகும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி 2, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டாருன்னா அவங்க எந்த தொழில் பண்ணலாம், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணி எங்களை அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய நேரில் அணுகிறாங்க, தனுசு ராசி நேரில் நிறைய அணுகிறாங்க. அந்த வசதி எப்பயுமே உண்டு. ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாம் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.